அண்மை செய்தி. பூந்தமல்லியில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன்குமார் இணைப்பில் இருக்கிறார். நவீன்குமார், எதற்காக இந்த சாலை மறியல்? எத்தனை வழக்கறிஞர்கள் இந்த மறியலில் ஈடுபட்டிருக்காங்க? விவரம். ஓசூரில் வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் கொடூரமாக வெட்டப்பட்ட விவகாரம் தமிழகம் எங்கும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பூந்தமல்லி ஒருங்கிணைந்த நீதிமன்ற எதிரே இருக்கக்கூடிய இந்த ட்ரங்க் சாலையை மறித்து குற்றவியல் வழக்கறிஞர்கள் தலைவர் ஏகாம்பரம் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சாலையின் இருபுறமும் மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சாலையின் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. வழக்கறிஞர் மீது தாக்கப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் அதே போன்று வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இவர்கள் கன்னட கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். வழக்கறிஞர்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக அந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்ட சூழலில் போக்குவரத்து போலீசார் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிட செய்தனர். எனினும் அவர்கள் இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பிரியதர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி நவீன்குமார்.